சிவகுமார் சார் பாருங்கள், எனக்கே சில நேரங்களில் ஒரு சோர்வாக இருக்குது அப்படின்னா சிவகுமார் சாருக்கு ஃபோன் போடுவேன். ஒரு 5 நிமிஷம் பேசுவேன், நமக்கே ஒரு பூஸ்டப் இருக்கும். அந்த ஒரு பேச்சிலே ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆற்றல் சிவகுமார் அண்ணன்ட்ட. அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிடர் அறக்கட்டளை நிர்வாகி திரு ராஜாசங்கா ஐயா அவர்களை வணங்கி அவரது நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். எனக்கு வாழ்க்கை நெறியும் ஆன்மீகமும் கற்றுக் கொடுத்த அனைத்து சித்த பெருமக்களையும் வணங்கி எங்களுக்கு அருமையான வழிகாட்டியாய் திகழும் தூண்டினால் தங்கம் சீண்டினால் சிங்கமென திகழும் கோயில்பட்டியின் தங்கம் திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு மிக பெரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு ஜோதிடத்தை கற்றுத்தர வேண்டுமானால் ரொம்ப யோசிப்பார், எங்கே நமக்கு போட்டியாக வந்துடுவானோ அப்படின்ட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி என்னை போலவே அவர்களும் நான் சொல்லுவதை போன்று அவர்களும் பலன்களை சொல்ல வேண்டும் என்று மெனக்கெட்டு நோட்ஸ் எடுத்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி நாங்கள் யாரையும் இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் யாரையும் பார்க்கல. இந்த மாதிரி மிக பெரும் ஜோதிடராக இருந்து தன்னை போலவே மாணவர்களை உருவாக்குகின்றவருக்கு எனது வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மதுரையை சார்ந்த திரு என்ஜி குமரன் ஐயா, என்னை பட்டை தட்டுவது அவர் தான். எப்படி ஜொலிக்க வேண்டும், எப்படி பலன் கூற வேண்டும், எப்படி பேச வேண்டும், வாழ்க்கை நெறியும் கற்றுக் கொடுத்து பிறகு இருந்து கைப்பிடிச்சு வழிகாட்டி கூட்டுக் கொண்டு செல்லுகின்ற பேரியல் வித்தகர். பேரியல் வித்தகர்னா அவர் எங்கனையும் கிடையாது. எல்லாரும் சூரியன் சுக்கரனை பார்க்குறான், குரு சந்திரனை பார்க்குறான், இந்த மாதிரி ஜோதிடம் பார்த்துட்டு இருப்போம். அவர் அப்படி இல்லை. ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் கூட ஜெய்சங்கர் ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் வருவார், அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும், நீங்கள் நினைச்சது நடக்கும்னு சொல்லுவார். கண் கூட நேரடியாக சில நிகழ்வுலாம் நாங்களே பார்த்துருக்கோம். ஆமாம் சார், என்னோட அதிகாரி இப்போ தான் மாறினாங்க, இந்த பேருள்ளர் நீங்கள் சொன்ன பேருள்ளர் வந்தார், இப்போ தான் சார் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த பேருள்ள நண்பர் உங்களுக்கு வருவார், வரும்போது உங்கள் வாழ்வில் மாற்றம் வரும்பார். ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு யாருமே இல்லைன்னு சொன்னதில்லை. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை எடுத்து ஜோதிடத்தின் பிதாமகனை திகழ்கின்றார் திரு என்ஜி குமரன். இன்னொரு வழிகாட்டியான மதுரையை சேர்ந்த திரு சதய மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் மனுஷங்களுக்கு ஜோசியம் பார்ப்போம், அவர் சித்தரிக்கை ஜோசியம் பார்க்குறவர். அவர் இந்த காலத்தில் ஒரு வைத்தியராகவும் ஒரு கவுன்சிலராகவும் ஒரு ஜோதிடராகவும் முன்பிருந்த காலங்களை போன்றே இன்றும் ஒரு சிறந்த ஜோதிடத்தை திகழ்கின்றார். அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அருமை நண்பர் திருச்சியை சார்ந்த திரு ஜானகிராமன். பிரசன்னா என்ன குலதெய்வம் தெரியலையா, அவரை கேட்டால் போதும். உங்க முன்னோர்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, அவர் அந்த உங்க குலதெய்வத்தை தோண்டி எடுத்து கொடுத்து வருவார். நீங்க இதை வணங்குங்க, இதுதான் உங்க குலதெய்வமே எடுத்து கொடுத்துருவார். உங்களுக்கு மிகச்சிறந்த பிரசன்ன வித்தவர். நிகழ்காலத்தில் அவருடைய நாம் வாழ்கின்றோம் பழகுகின்றோம் என்றால் இது எங்களுக்கு பெருமை. அதே போன்று சேலத்தை சார்ந்த திரு நாராயணமூர்த்தி எவ்வளவு மிக எளிமையான மனிதர், எப்படி பலவனன்னு ஒரு முன்னுதாரணம். எங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருந்தும் எதுவும் தெரியாத போல் மிகவும் எளிமையாக பழகுவார். நேரம் வரும்போது இப்ப கேட்குதா, சரியா இருக்கா? நேரம் வரும்போது மிகச்சரியாக எடுத்து கொடுத்து இப்படி இருக்க வேண்டும் என்று மெய்வழி காட்டுபவர் ஜோதிட வித்தகர். ஆனால் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டார். பிள்ளையா தங்கப்பண்ணி ஐயா இவங்க இதில் ஜனகராஜ் இவங்கெல்லாம் சொல்றதை கேட்டு இப்பதான் கொஞ்சம் மேடை ஏறி இருப்பார். அதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடுத்த ஜோதிடம்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வாஸ்து ஜோதிடத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மருத்துவ ஜோதிடம் ஒன்று வந்துருச்சு. எனக்கு சில இது படிக்கும்போது எனக்கு குடும்ப நலனை பற்றி சில பாயிண்ட்கள் இருக்கும்போது நான் தங்கப்பணி மாணவன் தான். நான் முதல் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தது திரு மோகன் முரளி தான். இவங்களை சரியான வழியில இவனுக்கு இது நல்லா வருமான வழிகாட்டி கொண்டு போன திரு தங்கப்பணி அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு ஜோதிடத்தில் நம்ம கற்றுக்கிறோம்னா நமக்கு எது எந்த பகுதி நல்லா வருதோ அதை எடுத்து கொண்டு போனால் நம்ம ஜெயிக்கலாம். அதை விட்டுட்டு அவரை மாதிரி நான் சொல்லணும் இவர் மாதிரி பலன் சொல்லணும்னு நினைச்சோம்னா நமக்கு அதை கற்றுக்க முடியாது. கற்றுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு கை கொடுத்தது குடும்ப நலன்கிற பாடம், மருத்துவ ஜோதிடங்கிற மாதிரி குடும்ப நலன். நீங்க என்னதான் ஜோதிடம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து திருமண பிரச்சனை என்று வந்தால் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். விதியை நதியால் விழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்படின்னா இதுதான் நாங்க கற்றுக்கிட்டது, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த குடும்ப நலன் என்ற முறையிலே கணவன் மனைவிக்குள்ள வருகின்ற பிரச்சனைகள், இப்போ குமரனையா சொன்னாங்க கல்யாணம் பண்ணி அன்னைக்கு நைட் டேஸ்ல ஒரு பிரச்சனை டைவர்ஸ் வாங்குறாங்க. ஒரு நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் விவாகரத்து தேவையில்லை, டைவர்ஸ் தேவையில்லை. எங்ககிட்ட வந்தாங்கன்னா நல்ல முறையில் அவங்களுக்கு இப்போ எப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சூட்சுமம் ஒன்று இருக்கு. என்னதான் தசா புத்தி நடந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் எதோ சுற்றி செயல்படும். அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள சூட்சுமமான புத்தியை வைத்து தான் செயல்படுவீங்க, நினைப்பீங்க, திங்க் பண்ணுவீங்க. அதை தாண்டி நீங்க நினைக்க மாட்டீங்க. அப்ப நீங்க எப்படி செயல்படுவீங்க, எந்த இடத்துல எப்படி இருக்கிறதுனால பிரச்சனை வரும்னு சொல்லி எடுத்து கொடுத்து இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது சுதாரித்துக் கொள்ளணும்னு சொல்லி கொடுத்துருவோம். இது மாதிரி 100 விவகாரம் தேவையில்லை. 100 குடும்பங்களுக்கு மேல சேர்த்து வச்சிருக்கோம். டைவர்ஸ் ஆனவங்களே சேர்த்து வச்சிருக்கோம். எப்படின்னா வர்ற கணவன் மனைவி குறை சொல்லுவாரு, மனைவி கணவனை குறை சொல்லுவாங்க. நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள அந்த குறிப்பிட்ட சூட்சுமமான சில செயல்பாடுகள் அவங்ககிட்ட இருக்கும். அதை எடுத்து கேட்கும்போது ஆமா சார் அப்படிம்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட நடவடிக்கை இருக்கும். அப்போ எந்த நடவடிக்கையில கணவனுக்கு பிடிக்கும், இல்லை மனைவிக்கு பிடிக்காது, இல்லை மனைவிக்கு பிடிக்கும் கணவனுக்கு பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை தீர்ந்தது. அது சரியா தவறான்னு எடுத்து சொல்லி தருவோம். அவ்வளோதான். இதனால டிப்ரெஷன் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க, தேவையே இல்லை. எளிமையான முறை தான், ஒரே சிட்டிங் ரிசல்ட் கொடுத்துருவோம். அப்போ இதை வச்சு என்ன செய்யறோம் அப்படின்னா குடும்ப நலன்கிற முறையை எடுத்து பல குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்வு காணக்கூடிய முறையிலே பலன் எடுத்து சொல்லப்படுகிறது. அப்ப நமக்கு எது நல்லா வருமோ அந்த பாயிண்டை எடுத்து நம்ம கொண்டு போயிட்டோம்னா ஜெயிச்சிடலாம். நான் இன்னொரு நல்லா பேச முடியாது. எனக்கு என்ன திறமை இருக்கிறதோ, எனக்கு எது நல்லா வருமோ அதை பிடிச்சு போனேன்னா நான் திறமையை நல்லபடியாக செயல்பட முடியும். அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு. எளிமையான முறை, ரொம்ப கஷ்டமா படுத்த மாட்டோம், பரிகாரம்லாம் கிடையாது, செலவெல்லாம் எழுதி வைக்க மாட்டோம். எளிமையா அவங்க நடவடிக்கையை மட்டும் திருத்தணும், அவ்வளவுதான். நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க, இதனால பிரச்சனை வருது, இது சரியா தப்பா அவங்களே ஒத்துக்குருவாங்க. ஆமா சார் இது இந்த மாதிரி இருக்கு, ரைட், அவ்வளவுதான். அவங்கள உணர வைப்பேன். நீங்க யாரோன்னு உங்களை உணர வைப்பேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு யூனிக் கேரக்டர். அந்த சூழ்ச்சிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். சரி சார், ஜாதக பொருத்தம் மட்டும் கல்யாணம் பண்றோம், அந்த 12 கட்டம் தானே, 9 கிரகம் தானே, 12 ராசி தானே, இதுக்குள்ள தானே, எப்படி மாறும்? தசா புத்தி அந்தரம் எல்லாம் மாறுது. அந்த மாறும்போது என்ன செய்யுது? இப்போ உங்க பேர் இருக்கு, உங்க பேருங்கிறது என்ன அப்படின்னா உடம்பு, இனிஷியல்ங்கிறது ரத்தம். எல்லாருக்கும் ஒரே சிவக்குமான பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கும். அந்த இனிஷியல் ஒரே இனிஷியல் இருக்குமா? இருக்காது. இனிஷியல் மாறும், பிறந்த தேதி மாறும், இல்லை டோட்டல் பிறந்த தேதியோட டோட்டல் மாறும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி குணநலங்களும் கண்டிப்பாக மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேரக்டர் இருக்காது, ஒன்று யூனிக்காக இருக்கும். அதை பிடிச்சி அவங்க குடும்ப நலன் சந்தோஷமா குடும்பத்துல மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு என்ன வழியோ அந்த வழியை காட்டிடுறோம். அதனால நமக்கு என்ன எந்த பகுதி சிறப்பாக வரும் அதை கைப்பிடிச்சு நீங்க எந்திரிங்க.
ஜோதிடத்தில் சிறந்து விளங்கலாம். இல்லைன்னா அவரை மாதிரி வரணும் இவரை மாதிரி வரணும் தயவுசெய்து நினைச்சு ஏமாற வேண்டாம். காலம் பூரா படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, மறைந்த பொருளை எடுத்து கொண்டு வரதுக்கு இறைவர்கள் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக சாமி கும்பிட்டு தான் ஆகணும். இறைவன் இல்லாமல் இறைவர்கள் இல்லாமல் யாருக்கு எதுவும் கைகூடாது. இறைவர்கள் கண்டிப்பாக வேணும். பக்கத்து வீட்டில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை கும்பிடுங்க போதும். அதே மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா 10 ரூபாயாவது உண்டியலில் போடுங்க. இது நான் சொல்லலை, நான் ஒரு 30 வருடமா சித்தர்கள் பின்னாடியே தெரிஞ்சுவேன். சித்தர்கள் கூடயே இருந்திருக்கேன், ஜீவசமாதி வச்சிருக்கேன். அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, கோயிலுக்கு போனால் 10 ரூபாய் உண்டியலில் போடுங்க. எனக்கு சொல்லிக் கொடுத்தது இன்னைக்கு உங்க முன்னாடி நான் சொல்றேன். நான் நீங்க வேண்டிட்டு வரும்போது கோயிலிட்டு வரும்போது 10 ரூபாய் உண்டியலில் போட்டு வாங்க. அதுக்கு ஒரு பலன் கண்டிப்பா இருக்கும். வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு ஐயா பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்தில் ஆரம்பித்தார். பரிகாரங்கள் இல்லாமல் பலன்களை சொல்ல முடியும், அதுதான் உங்களுடைய விதிப்படை நடக்கும் என்பதை சொல்லி சிறப்பான ஒரு அறிவிப்பு. ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நாகராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்.